வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்து வீட்டுக்குள்ள ரொம்ப கோவமா வந்த உடனே மனோஜ் புடிச்சு அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்காரு ரோகிணி. எதுக்குங்க இப்படி தேவையில்லாம வந்த உடனே மனோஜ் போட்டு அடிக்கிறீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையாங்க? எப்ப பார்த்தாலும் எதுக்குங்க அவங்க கிட்ட வம்பு விழுந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, என்ன விஷயத்தை சொல்ல போறேன்னு சொல்லி கேட்டேன். நீங்களே அவனை 2 சாத்து சாத்துவீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க முத்து, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப விஜயவும் எதுக்குடா என் பையனை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி குறுக்காட்டுறாங்க. எல்லாரும் இப்ப பாருங்க, நான் சொல்றத கேட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை கும்பத்தான் போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்தது சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் மீனா, என்னத்த சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் எதுவும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரல. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போய்தான் அவருதான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரையவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை, என்னடா சொல்லுடா முத்து, ஃபர்ஸ்ட் கை எடு, ஃபர்ஸ்ட் அவன் மேல இருந்து அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போற சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, மனோஜ், உனக்கு எப்படிடா இப்படி எல்லாம் ஒரு மனசு வந்தது? பெத்த பிள்ளைய கொண்டு போய் இப்படி மறைமுகமா வச்சு வளர்த்திட்டு இருக்கியே, உனக்கு வெட்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்லமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனுக்கு குழந்தை இருந்திருக்கு. அது கூட உங்களுக்கு தெரியல இல்லையா? எங்களுக்கே யாருக்கும் தெரியல. உங்களை ஏமாத்திட்டான். அவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி, இவன் என்ன புதுசா ஒரு குண்டை கொண்டு வந்து போடுறான் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு நம்மள பத்தி சொல்ற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்ச மட்டும் இல்ல, என்ன முத்து உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் உளறலைங்க. இவன் முன்னாடியே வந்து இந்த ஜீவா கூட சேர்ந்து வாழ்ந்ததா எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அப்பவே குழந்தை பிறந்திருக்கும் போல இருக்கு. அந்த குழந்தை இப்ப ஸ்கூலுக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன், என்னங்க ஒண்ணுமே புரியலையேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கும் தான் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஷாக்காதான் இருந்தது. அதுக்கப்புறம்தான் வந்து இதை ஏத்துக்கிட்டுதானே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் இப்ப வீட்டுக்கு வந்த உடனே இவன்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் பார்த்துட்டு, என்னடா ஏதாவது கனவு கண்டியாடா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, அவர் எல்லாம் ஒன்னும் கனவும் கிடையாது, காணல. அவர் சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட நான் எதுவும் பேச கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கிட்ட முத்து சொல்றாங்க. மீனா, எப்படி நீ அவனை கல்யாணம் பண்ணாம தப்பிச்சிட்ட? பலராமா, நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க, பார்த்துக்கோங்க. அவன்கிட்ட நீங்களே என்னன்னு சொல்லி விசாரிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு குழந்தை இருந்திருக்குதா இல்லையான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ வச்சது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, நீ வேற, அவன் சொல்றான்னு சொல்லிட்டு என் மேல சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு கூட நான் பார்த்தேன்ல, கடையில ஒரு பொண்ணு வந்திருந்தான்னு சொல்லிட்டு. ஃபிட்டா இருக்கான்னு அவன் பின்னாடியே நீ போயிட்டு இருந்தியே, அதுதானே பார்த்த? நீ எல்லாரும் நான் வந்து உன்னை என்னமோ நினைச்சுட்டு இருந்தேன். நீ எல்லாரும் ஆம்பளைங்க மாதிரி தானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏய், நீ வேற, கொஞ்சம் அமைதியா இரு. அப்ப ஏதோ சும்மா வந்து அந்த கஸ்டமர் கிட்ட வந்து ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அது இது ஏதோ நான் பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் சும்மா விளையாட்டா பண்ணது. ஃபன்னிமா, இதெல்லாம் நீ கரெக்டா எடுத்துக்காத அப்படின்னு. முத்து, இங்க பாரு, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ நான் பக்கத்துல இருக்கறதுக்குவே நீ அப்படி பண்ணிட்டு இருந்த.
எனக்கு என்னமோ முத்து சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ உன் மேல சந்தேகமாதான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, என்னடா உளறிட்டு இருக்கற? அவனுக்கு குழந்தை எல்லாம் முன்னாடி இருந்ததுன்னா அதெல்லாம் மறைச்சிட்டு ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது. அப்படி எல்லாம் என் புள்ளைய நான் வளர்த்தல அப்படின்னு சொல்றாங்க. அதான் பார்த்தேனே, நீங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பொண்ணோட இருந்தா வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்தி பணத்தை தூக்கிட்டு உண்ணா. இப்படித்தான் நீங்க என்ன வளர்த்த லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை, என்னடா உழைட்டு இருக்கற? என்னடா தனையில்லாம வாழும் இல்லாம வந்து பேசிட்டு இருக்கற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரோகிணி கேக்குறாங்க, ஏங்க முத்து, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரம்? ஒரு பையனாவே வளர்ந்து வளர்ந்து வந்து நின்னுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க, நம்ம விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்குனே தெரியல, வீடு 2000மே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இங்க பாருங்க, நீங்க சொல்ற எல்லாம் என்னால வந்து ஏத்துக்க முடியாது. மனோஜ் ஏதாவது விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசுவான் பண்ணுவான். ஆனா அவன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா நீங்களே அவனை கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, டேய், ஏதோ உலகிட்டு இருக்காதடா, நீ சொல்றதெல்லாம் எதுவும் நடக்கவே நடக்காது. அப்படியே இருந்தா அந்த பையன் யாரு, என்ன, எங்க இருக்கான்னு சொல்லுடா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன், குடி கொண்டு போய் வச்சிருக்க? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அந்த பையன் ஸ்கூல் பீஸ் கட்டிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அந்த குட்டி பையன் அப்படின்னு சொல்றாங்க. யாருடா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை விஜயன் கேக்குறாங்க. வேற யாரும் கிடையாது, அது நம்ம கிரிஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி தலை சுத்தி போய் நின்னுட்டு இருக்காங்க. என்ன, இவன் என்னமோ தலையும் இல்லாம ஆளும் இல்லாம இப்படி முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு, இவன் ஏதோ தப்பா ஏதோ புரிஞ்சுட்டு வந்து மீனாவும் முத்துவும் சேர்ந்து ஏதோ உழைட்டு இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேல பேச விடக்கூடாது. தேவையில்லாம மனோஜ் பேருதான் டேமேஜ் ஆகுது. நாளைக்கு ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தா மனோஜ் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். நம்ம மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு, இங்க பாருங்க முத்து, நீங்க என்ன வேணா பேசுங்க. கிரிஷ் வந்து அவன் இப்பதான் முதல் முறையா பார்த்தா இங்க நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான். ஆனா வந்து அவ எப்படி இவனுக்கு அப்பாவாக முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இல்ல பரலோமா, நீங்க சாதாரணமா அவன் நினைச்சுட்டு இருக்கீங்க. அவன் எல்லா கேரி வேலையும் பண்ணுவான். அவன் இன்னைக்கு நான் வந்து கிரிஷ் நாங்க வந்து ஸ்கூல்ல பார்த்தோம், பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொன்னாங்க. அப்ப கிரிஷ் இடைக்கோடு ஓட்ட இனிஷியல்ல அப்பதான் நாங்க ஐடி கார்டுல பட்டோம். என்ன இருந்துச்சு, இந்தா மனோஜ் பேரு தானே அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இம்னு, நான் என் பேர்ல மட்டும்தான் இருக்குதா? என்னடா இது காமெடியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா நீ சொல்ற காமெடின்னு நினைச்சு சிரிக்கிற நேரமா? எவ்வளவு தூரம் நான் சங்கடப்பட்டு வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசிட்டு இருக்கேன். நீ இத்தனை நாளா மூடி மறைச்சதெல்லாம் போதும். பாலராமா, நீங்க அவனை மன்னிச்சே ஏத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கிரிஷ் பாவம் அங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து நீங்களே வந்து கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, டேய், என்னடா எம்முன்னு இனிஷியல் இருக்குதுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்களேடா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே சிரிப்புதாண்டா வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னப்பா, எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு வந்து சொன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. டேய், நீ வேற, ஏன்டா அவங்க அப்பா பேரு வேற ஏதோ தான் இருந்துச்சு. நான் தான் அதுல பார்த்தேனே ரெஜிஸ்டர்ல.
மனோஜ் எல்லாம் இல்ல, அவங்க அம்மா பேரு கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரோகிணி, நம்ம அங்கிள் அங்க இருக்கற வரைக்கும் நமக்கு பிரச்சனை. இனிமேல் அவரை நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம முதல் வேலையா கிருஷ்ணையும் நம்ம அம்மாவையும் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் குடித்தனை வச்சிட்டு, அது மட்டும் இல்லாம ஸ்கூலையும் மாத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க.